வணக்க நேயர்களே, இன்று ஆக்சியன் சேனல் வாயிலாக சமையல் பகுதியில் பன்னீர் ரெசிபி ஒன்று பார்ப்போம். இதுக்கு பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம், சோஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பன்னீர் ரெசிபி. வாங்க பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் சின்னதாக கட் பண்ணியது, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு நீட்டாக கட் பண்ணியது, 2 மீடியம் சைஸ் தக்காளி நீட்டு நீட்டாக கட் பண்ணியது, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நீங்கள் தட்டியும் வச்சிருக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதுதான் தேவையான பொருட்கள். அடுப்பை பற்ற வச்சு 10 ஸ்பூன் எண்ணெய் விடுங்கோ. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போடுங்கோ. சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுவோம். இது நீங்கள் தட்டியும் போடலாம், நான் தட்டி தான் போட்டிருக்கிறேன். அதை பிடிக்காட்டி நீங்கள் பேஸ்ட்டாகவே போடுங்க. அதை போட்டு நல்லா பச்சை வாசனை தீர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை போடுவோம். தக்காளியையும் போட்டு நல்லா வதக்குவோம். தக்காளி கொஞ்சம் குக்காய் வந்தாலே போதும். தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ பவுடர்களை போடுவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குவோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா இதை வதக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தண்ணி வேணுமெண்டா ஒரு கொஞ்சம் விடலாம், நான் விடலை, தேவையில்லை. இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை எல்லாம் போடும். இப்போ இதில் பன்னீரை போடுவோம். பன்னீர் ஹார்டாக இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு பிழிஞ்செடுத்து போடுங்க. கொத்தமல்லி தழையை தூவி இறக்க வேண்டியதான். ரெசிபி ரெடி. இது புலாவ், ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ். சுவையான பன்னீர் ரெசிபி சூப்பராக தயாராகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாக செய்யக்கூடியது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.